எனக்கு ம். தனிப்பட்ட முறையில சார் இத அப்படி பண்ணியிருந்திருக்க வேண்டாமே அப்படின்னு நான் நினைச்சிருந்திருக்கலாம். இது இவரோட நாம நிக்க வேண்டிய நேரம். அது வந்து தனிப்பட்ட முறை. அது ஏன் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுப்பாரு. கோயிலுக்காக ஒருத்தர் ஒண்ணு செய்யறார். என்னால அந்த கைங்கரியம் பண்ண முடியல. அப்ப அப்படிப்பட்டவருக்கு நாம என்ன பண்ண முடியும்? இந்த இந்த சப்போர்ட்டும், இந்த பிரேயரும் தான் அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது. ஆனால் துஷ்யந்த் சீதன் போன்றவர்கள் இப்படி செய்வாங்கன்னு நான் உண்மையில எதிர்பார்க்கவே இல்ல. இத்தனை நாள் அவருடைய வித்வத்தை காமிக்கும் பொழுது வந்த அந்த பிரச்சனையப்போ நான் இல்ல நாங்க சொல்றது கரெக்ட்ன்னு வாதாடி இருக்கலாம். இல்ல உன் கூட வாதாடுறதுக்கு நான் தயாரா இல்லன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அத்தனையும் விட்டுட்டு, இப்போ இந்த நெருக்கடியில அவரை திசை திருப்பி இன்னும் அவர வந்து பிரச்சனைக்குள்ளாக்குறது வந்து சரியில்ல சார். ஒரு வீட்ல ஒருத்தர் தப்பு செஞ்சவங்களாகவே இருக்கட்டும், அவங்களுடைய கஷ்ட காலத்துல நாம கூட இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு வேதங்களோ, மத்ததோ சொல்லிக் குடுத்திருக்கு. இதையெல்லாம் இவர்கள் அறியாதவர்கள் இல்ல.